சுவையான முட்டை தொக்கு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கறணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு இது பொரிஞ்சதும் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறம் இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதனால இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான தக்காளி 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மசாலாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை தொக்குக்கு தேவையான முட்டை வேக வச்சிருக்கேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் அரைச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை உங்க காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகா போட்டுக்கிறோங்க. நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை தண்ணி ஊற்றி லைட்டாக கழுவி மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு லைட்டாக கொதிச்சோடனே இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். மசாலா நான் குழம்பு மிளகா பொடி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ சைட் பை சைடாக என்ன பண்ணுறோன்னா முட்டையை டோஸ்ட் பண்ணிக்கலாம். முட்டையை டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கலருக்காக காஷ்மீர் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். முட்டையை லைட்டாக கீறி விட்டு முட்டையை சேர்த்துக்கிறேன். நான் 5 முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தேங்காய் 1/4 மூடி தேங்காய் எடுத்து மிக்சியில் அரைச்சி அதையும் இந்த குருமாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த குழம்பு கொதிக்கட்டும். நல்லா தளன்னு கொதிச்சு வர்ற நேரத்தில் நம்ம வேக வச்சிருந்த முட்டை இருக்குல்ல, அதை டோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை எடுத்து இந்த குருமால போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் கொதிச்சு நல்லா திக்காகிற கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும். நல்லா திக்கானதுக்கு அப்புறம் தேவையான மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான டேஸ்டியான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தியோட வச்சு சாப்பிடுங்க, அட்டகாசமா இருக்கும். ஓகேவா? நாங்க நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியோட முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டோம். வாங்க